ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். காஷ்மீர் தேர்தல் களம் குறித்த தகவல்களை புதிய தலைமுறை நேரடியாக வழங்கி வருகிறது. அங்கு சென்றுள்ள நமது செய்தியாளர் தமிழினியன் காஷ்மீரின் வடக்கு பகுதியில் இருந்து அங்குள்ள சூழல் குறித்து வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம். காஷ்மீர் என்றதுமே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது கடும் குளிர், மலைப்பகுதி, போக முடியாத இடங்கள், அணுக முடியாத சாலைகள், இந்த மாதிரியானது தான் நமக்கு நினைவுக்கு வருது. நாம் இப்போது காஷ்மீர் பகுதியில் உள்ள குப்வாரா என்ற இடத்துல இருக்கிறோம். அந்த குப்வாராவும் தாண்டி ஒரு மலை கிராமத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த மலை, இந்த நதிகள் எல்லாம் இது காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து இந்திய எல்லைக்குட்பகுதிக்கு இது வருது. இந்த மலை தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குமான எல்லையாக இருக்கின்றது. இந்த எல்லைக்கோடு பகுதி இங்குதான் இருக்கின்றது. இப்போ தட்பவெப்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதிகமான வெப்பத்தை நம்மால் உணர முடியுது. வடக்கு காஷ்மீர் பகுதி என்பது ஒரு சமவெளி பகுதியாக தான் இருக்கு. பெருவாரியாக மலைகள்லாம் பெருசா இல்லை, சமவெளி. அங்கு சாலை கட்டமைப்பு இதெல்லாம் அரசாங்கம் பெருவாரியாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்போ கூட கட்டுமான பணிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊரை போலவே இங்க மேம்பாலங்கள் அங்கே அதிகமாக கட்டிட்டு இருக்கிறாங்க. மின்சார வசதி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. தொலைத்தொடர்பு வசதிகள், இணையதள வசதிகள், இங்கே 4G இன்டர்நெட் இருக்கு. இந்த மாதிரியான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இங்க தீவிரவாதம் படிப்படியாக இங்கே குறைக்கப்பட்டிருக்கு. வடக்கு காஷ்மீர்ல தீவிரவாதம் பெரிதும் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஆனாலும் ராணுவ கட்டுப்பாடுன்றது அதி தீவிரமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை முழுமையுமாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத விதமாக ராணுவத்தினர் தொடர்ச்சியாக அவங்க சோதனைகளில் ஈடுபடுறது, அவர்கள் தணிக்கைகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பகுதி ஆனால் குளிர்காலங்களில் மிக மோசமாக இங்க பனிப்பொழிவு, இங்க மக்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற தகவல்களை இங்க உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றாங்க. இது ஒரு வித்தியாசமான புதிய அனுபவமாக தான் இருக்கின்றது. இந்த காஷ்மீர் பகுதியும் பார்த்தோம்னா இந்த தட்பவெப்பத்தை தாண்டி மற்ற பகுதிகள், இந்த சாலைகள், இந்த கிராம நிர்வாகம், அரச நிர்வாகம் எல்லாமே நம்ம ஊரை போல தான் இருக்குது. அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அரசு. மலைப்பகுதிகள், அந்த காடுகள் சார்ந்த, அடர்ந்த காடுகள் சார்ந்த கிராமங்கள், அந்த பகுதிகளில் நாம் சற்று வித்தியாசத்தை பார்க்க முடியும். இங்கு உள்ள மக்களும் அனைத்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அனைவரும் பள்ளிக்கு செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பெண் குழந்தைகள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு ஆர்வமாக செல்றதை நாம் பார்க்க முடிகின்றது. காலை நேரங்களில் சாலையோரங்களில் அழகாக அவர்களுடைய சீருடை அணிந்து அவர்களுக்கு பள்ளி செல்கின்ற அதே காட்சிகள் தான் தொடர்ச்சியாக நம் கண்ணில் பட்டது. இப்படியாக ஒரு அமைதியான பகுதியாக காஷ்மீர் மாநிலம் இருக்கின்றது. இந்த அமைதி ஒரு சுற்றுலாவாக வருகின்றவர்களுக்கோ அல்ல செய்தி சேகரிக்க வருகின்ற நம்மளுக்கோ இது அமைதியா அல்லது உள்ளூர் மக்களுக்குமான அமைதியாக இருக்கின்றதா என்பது இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நான் தமிழினியன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.